ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்க்கலாமா? அதான் நம்ம வீட்டுக்கு இந்த பூனைகள்லாம் வந்துச்சுல்ல கைஸ், அது எல்லாம் அப்பா சாமி அழிச்சாட்டியம் பண்ணி வச்சிருச்சுங்க வாசலில் ஃபுல்லாக. ஏதோ பறவையை பிடிச்சிட்டு வந்து ஐயோ முடியல, அதனாலே டென்ஷன் ஆகி தலைவலி வந்து உள்ளே கதவை சாத்திட்டு படுத்தவ தான். சரிங்களா, அப்புறம் இப்போ தான் எபிசோடு பார்த்து முடிச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு. என்ன கைஸ், எல்லாம் ஓட்டு போட்டிங்களா? ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டீர்களா? ஸோ நானும் நேற்று ஓட்டு போட்டேன். ஸோ நெய் பாலிஸ் போட்டிருக்கா தெரியாது, கீழே இருக்கும் பாருங்க, தெரியுதா? ஓகே டன். ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு மே 4 தான் தெரிய போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட்டுக்காக. ஸோ இதயம் சீரியல் என்னாச்சு கைஸ், நேற்று எனக்கு கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சாரதாவை வந்து பவானி வந்து கடத்தி வச்சுருக்கா, சாரதாவை கடத்தி வச்சுருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டு, என்னடா இவங்க இப்படி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் ஃபார் தி கமெண்ட்ஸ் அப்படின்னு, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா சாரதா செத்து போயிட்டா, இவன் தான் ஆதி தான் போய் காசி வரைக்கும் போய் அந்த அம்மாவோட அஸ்தியை கரைச்சிட்டு வந்தான் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அந்த அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ண போச்சு. அப்புறம் எப்படி சாரதாமா? அது மட்டும் இல்லை, நம்ம பாரதியை வந்து ஆவியால் வந்து எழுப்போம். இப்போ இது யாரா கடத்தி வச்சுருக்கா? இவங்க சாரதாங்கிறாங்களே. நான் எபிசோடு பார்த்தேன், இப்போ தான் 2-4 எபிசோடையும் பார்த்தேன். 22ஓடதையும் நேற்றோடதையும் பார்த்து மார்னிங் பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கான எபிசோடையும் நான் பார்த்தேன். இன்றைக்கான எபிசோடு வந்து அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. அதே தான், அந்த ஏலம் வந்து அங்கே போயிட்டுருக்குது. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியும் தவக்கலையும் சேர்ந்து பவானி வீட்டை போட்டு அந்த பாஸ்வேர்டு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சுதாகர் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாப்புல. பவானி ஃபோட்டோவும் அவங்க புருஷன் ஃபோட்டோவும் இருக்கிறத மறைச்சி நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு செவுத்தில் சாஞ்சிக்கு நின்றுட்டுருக்காப்புல, காமெடி பீஸ் மாதிரி. அதை வந்து ஆதி நோட் பண்ணிட்டான். எப்படியோ சுதாகரை தள்ள சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்ன நாளைக்கு எப்படி என்ன நடக்கும்? ஒருவேளை பவானி ஃபோட்டோவை பார்த்துட்டு இது எங்கள் பவானி இவங்கள மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆதிக்கு ஞாபகம் வருமோ, இல்லை என்ன மாதிரி ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், ஏன் கைஸ் அப்போ சாரதாம சாகலையா? இல்லை எனக்கு புரியல. நம்ம வந்து செத்துட்டான்னு சொல்லி நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த பவானி புருஷனும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அங்கே பல ஆட்களை, அதாவது ரவுடிகளை நிற்க வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு அம்மாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எப்படி இந்த சீரியல் பார்த்த மாதிரி இருக்குது கைஸ். கெட்டி மேளத்தில் யாரோட அந்த ஊமையாக ஒருத்தர் இருப்பார் பாருங்க, துளசியோட அண்ணாவாக இருப்பான். அவங்களோட அம்மாவை வந்து மகேஷ் வந்து ரூமில் போட்டு கட்டி வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இங்கே ஒரு லேடி அதே மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தா சாரதா மாதிரி தெரியல, வேறு யாரோ மாதிரியோ இருக்குது கேஸ். அப்புறம் சாரதா சாகலை அப்படின்னா எப்படி கேஸ் பாரதியோட கனவுலாம் வருவாங்க? இல்லை எனக்கு புரியல, என்ன அடிப்படையில் இவங்க சீரியல் எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு வேளைக்கு இது சாரதா வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலத்தின் உச்சம். இந்த சீரியல் வந்து கேவலத்தின் உச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் கைஸ், நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த சீரியல் ஸ்டார்டிங்கில் அந்த பாரதி வந்து படுத்திருப்பாள். அது இந்த பாரதி தான், உங்கள் பல்லவி தான் பாரதியை நடிச்சிருப்பாங்கள்ல. இவங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எப்போ நம்ம மனோலாம் இருந்தால் பாருங்கள், எல்லாம் ஒரு வீட்டில் இருப்பாங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த லட்சுமி அம்மா, அந்த பாட்டி, மனோ, இவங்க அந்த குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, கேட்ரிங் ஆர்டர்லாம் எடுத்து. அந்த வீட்டில் படுத்து தூங்கும்போது யார் வந்து இந்த சாரதாம்மாவோட ஆவி வந்து, ஆதி வந்துட்டான், ஆதிக்கு ஏதோ ஆபத்து
நீ தான் போய் காப்பாற்றணும் பாரதி அப்படின்னு சொல்லி வந்து பேசும். சரிங்களா? அப்புறம் அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆதியோட கனவுல வந்து வர்ற மாதிரி காமிப்பாங்க. சரியா? அந்த பாட்டி கூட சொல்லுமா இல்லையா, இதுக்கு முன்னாடி இதயம் சீரியலில் ஒரு பாட்டி நடிச்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த பாட்டி வந்து திருமங்கலத்தில் இருக்குது. அந்த பாட்டி நடிச்சிட்டு இருக்கும்போது அது என்ன சொல்லும், செத்து போனவங்க தான் கனவுல ஆவியாக வருவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லும். நீங்கள் அந்த நாடகம் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே கருப்புசாமி கோயில் போயிருப்பாங்களா? இப்போ கருப்புசாமி கோயிலில் வந்து சாமி அந்த மாதிரி இந்த அம்மா ஆடுமா, யார் இந்த பாட்டி ஆடும். அப்போ சொல்லும்போது இந்த மாதிரி ஆதியோட அம்மா வந்து அம்மாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையிலேயே செத்து போயிட்டாங்க. ஒருத்தவங்க செத்து போனாதான் ஆத்மாவை வெளியே வருவாங்க, கனவுல வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பாட்டி சொல்லும். அதுக்கப்புறம் 2-3 தடவை சாரதாவோட ஆவி வந்து அந்த மாதிரிலாம் பேசி பாரதிக்கிட்ட எல்லாம் பேசி இந்த கனவுல வர மாதிரிலாம் வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த கட்டி போட்டு வச்சுருக்கிற லேடி யார்? ஸோ இப்போ வந்து நம்மளை டேரக்டர் வந்து மண்டையை குழம்ப வச்சிட்டாரு. இது நீங்கள் யாருன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருங்கிறேன். நான் வந்து காமெடித்தனமாக சீரியல், கோமாளித்தனமாக சீரியல் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அங்கிட்டு யோசிச்சுக்கிட்டே மண்டையை பிச்சுக்கிட்டே இருங்க, நாங்கள் இங்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளை மண்டையை குழப்ப வச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த சீரியலை பொறுத்தளவு பாரதி தான் ஹீரோ, ஆதி தான் ஹீரோயின். சரிங்களா? ஏன்னா ஏலத்தை வந்து தடுக்கிறது வந்து பாரதி அம்மா. அப்புறம் அந்த ஏலத்துலேருந்து அந்த வீட்டை மீட்டெடுக்கிறதுக்காக பாரதிக்கிட்ட காசு கிடையாது. அதனால் பவானிக்கிட்ட இருக்க காசை வச்சே ஆதியோட வீட்டை வாங்குற மாதிரி பாரதியோட பிளான். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி, ஐ திங்க் அது வந்து சாரதா அம்மாவோட ட்ரஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? சாரதா அம்மா வந்து இருப்பாங்க இல்லையா, ஆதியோட அம்மா, அவங்க வந்து ஏதோ ட்ரஸ்ட்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஹெல்ப்புக்கு ஆள் கேட்ட மாதிரி ஹெல்ப்புக்கு உதவி கேட்டு அந்த அம்மா வந்து கண்டிப்பாக ஆதி சாருக்காக நான் கண்டிப்பாக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கோம் பாரதிக்கிட்ட. உடனே பக்காவாக ஒரு பிளானை போட்டு ஆதி வந்து போலீஸ் கெட்டப்லேயும், நம்ம தவளை வந்து யார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராட்டம் வேஷம் போட்டு 2 பேரும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து சுதாகர் வந்து நல்லா மாட்டிக்கிட்டப்பல, மித்ராவும் இனி மாட்டுவான்னு நினைக்கிறேன். மித்ரா மாட்டினா கதை கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பவானிக்கிட்ட எப்படி இன்ஃபர்மேஷனை சுதாகர் சொல்ல போகிறான்னு தெரியல. ஏன்னா மித்ராவோட ஃபோன் வந்து காரில் மாட்டிக்கிச்சு. ஒன்று சுதாகராக சொன்னால் மட்டுமே தான் பவானிக்கு தெரியும். சரியா? நீ அதை எப்படி கால் பண்ணி சொல்ல போகிறானோ, நீ என்ன செய்ய போகிறானோ தெரியல. கைஸ், நீங்கள் இந்த இடத்துல ஒரு லாஜிக்கலாக பேசக்கூடாதா? இல்லை இந்த இடத்துல வந்து சுதாகர் வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்டு, தெரியாத ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு லென்த்தி டைலாக் பேசுவான். அது காமெடித்தனமாக ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. உடனே தவளையோட ரியாக்ஷனை பார்த்தா, என்னது இது, ஒரு கேள்வி தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இந்த ஆள் இப்படி லூசுத்தனமாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தவளையோட ரியாக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் தவளையும் ஆதி செய்கிற காமெடி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்தது. பார்க்கலாம், ஒருவேளை பவானி ஃபோட்டோவை பார்த்துருவானா அப்படிங்கிறது தெரியல. அப்படி பவானி ஃபோட்டோவை பார்த்து அவனுக்கு ஏதாவது ஞாபகம் வருமா அப்படிங்கிறது தெரியல. இந்த சாரதா அம்மா செத்துட்டாங்களா சாகலையா அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இப்படியா இருக்குமோ, என்னோடய கெஸ்ஸிங் தான் கேஸ். ஒருவேளை வந்து இந்த கட்டி வச்சிருக்கிற அம்மா வந்து சாரதாவாக இருந்துச்சுன்னா, அப்போ ஆதி வந்து காசியில் எரித்தது யார், அந்த அஸ்தி வந்து யாரோடது? சரிங்களா? அந்த அஸ்தியை கரைச்சிருப்பான்ல காசியில் போய், அந்த அஸ்தி யாரோடது? அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த அம்மாவை வந்து ஃபேஸை மூடி கொடுத்தாங்களா இல்லை ஃபேஸை திறந்தே கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஆக்சுவலாக ஆதியோட அம்மா வந்து செத்ததாக தான் கான்செப்ட். ஆனால் சில பல கேள்விகள் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய சினிமாக்களில் நம்ம பார்த்துருக்கோம், பாடியவே மாற்றுவாங்க. சரிங்களா? பாடியவே மாற்றி
வேறு பாடியை கொடுத்து எரிக்க வச்ச கதையெல்லாம் நம்ம நிறையா சினிமாக்களில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இது ட்விஸ்ட்டாக இருக்குமா, இல்லை உண்மையிலேயே சாரதாவை தான் இவங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்களா? எதுக்காக இவக்கு இந்த கட்டி போட்டு வச்சுருக்கிற அம்மா கிட்ட வந்து பவானி வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்? எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உங்ககிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்காமல் செஞ்சதே கிடையாது அப்படின்னு வந்து பவானி வந்து அந்த அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ அது உண்மையிலேயே சாரதா தானா? ஐயோ, மண்டையை பிச்சுக்குது ஐயா, மண்டையை பிச்சுக்குது. விவேக் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி யூஸ் மோஷன் ஆஃப் தின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. அப்பா, இது என்ன நான் ரிவ்யூ பண்ணுறதே எனக்கு தெரியல. டேய், சாரதாம்மா செத்துட்டாங்களா இல்லையாடா, இல்லை இந்த கட்டி வச்சுருக்கிற அம்மா தான் சாரதாவாடா? ஐயோ, ஒன்றுமே புரியலப்பா, புரியல. ஐயோ சாமி, முடியல. இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லி மாறியனும்? அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த மாதிரி ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஆதியோட வாழ்க்கையில் விளையாண்டது வந்து பவானியும் அவனோட புருஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை சாரதாவுக்கு வந்து இவங்க 2 பேர்த்தோட உண்மை தெரிஞ்ச போய், சரிங்களா? ஆனால் தெரிஞ்சாலுமே அந்த அம்மா வந்து லாஸ்ட்டாக எழுதுகிற லெட்டரில் கூட நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை பாரதி, இந்த தமிழை நான் கடத்தலை, என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை பேசிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தானே கேஸ் அந்த அம்மா லெட்டரில் எழுதியிருக்கோம். இவங்க பவானி இவங்களை பற்றி எந்த இதுவுமே எழுதியிருக்காதே. இல்லை, எனக்கு புரியல இவங்க என்ன அடிப்படையில் சீரியல் எடுக்கிறாங்கன்னே தெரியல. எங்கிட்ட போய் நம்ம கதையை கோர்வையாக்குறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மைண்டை போட்டு நம்மளே குழப்ப வைக்கிறாங்க. ஓகே, டன். நீ இந்த அம்மா யாருன்னு தெரியல, நீ ஒரு வாரம் இந்த அம்மா ஒரு வாரமா ஒரு மாதமோ எப்படி வந்து இந்த அம்மாவை யார் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. அதையும் வந்து நம்ம பாரதி அக்கா தான் கண்டுபிடிக்கும், ஆதிலாம் கண்டுபிடிக்க மாட்டான். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஒருவேளை ஐ திங்க் பவானி வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு தான் சொன்னான். அப்போ சாரதாவாக தான் இருக்கிறதுக்கு ஒரு 100க்கு ஒரு 70% வந்து சான்சஸ் இருக்குது கேஸ். சரிங்களா? எப்படியும் வந்து ஆஃபீஸை விற்க போகிறதுக்கும் இந்த அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பா, அது நம்மளுக்கு காமிக்கலை. இப்போ வீடை ஏலத்துக்கு விட போகிறேன்னு சொன்னோன்னே, நான் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ண போகிறேன், ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அந்த அம்மா வந்து நீ முதல்ல வெளியே போன்னு அப்படியே தான் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவானி வீட்டுக்காரர் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் ஆட்டம் தூக்க மருந்தை கலந்து அந்த அம்மாவுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறான். உடனே அந்த அம்மா தூங்கிடுது. எப்படி கெட்டி மேளத்தில் மகேஷ் வந்து அந்த அம்மாவை கொடுமைப்படுத்துவான், அந்த மாதிரி இவங்க 2 பேரும் இந்த அம்மாவை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அதை பார்த்தா சாரதா மாதிரி தெரியல கைஸ். வேறு யாரும் தெரியல, என்னால் கெஸ்ஸிங் பண்ண முடியல. ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சாரதாவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீரியலை வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். அப்போ இவ்வளோ நாள் பாரதிப்பட்ட கஷ்டம் நஷ்டம் இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை பாரதி வந்து மன்னிப்பு கேட்டு, ஏன்னா சாரதா அம்மாட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு தடவை புலம்பிக்கிட்டு இருந்தா, தப்பு பண்ணிட்டேன், என்னால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஜனனி நடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த ஜனனி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பாங்க. என்னால் அவங்க இறந்துட்டாங்க, நான் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சு நான் பேசிட்டேன், அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவள் புலம்புவா இல்லையா? ஒருவேளை இது அந்த மாதிரி சாரதா வந்து ஆனால் அந்த அம்மா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த அம்மா தண்ணிக்குள்ளே உழுகும் தெரியுமா? இப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து அதை ஒரு பிளர் மாதிரி தான் காமிப்பாங்க, நிஜமாகவே காமிக்க மாட்டாங்க. ஒரு பிளர் மாதிரி தான் இருக்கும் அந்த சீன். பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா சாகும்போது காமிப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சீனு, அது வந்து அப்படியே நம்மளுக்கு பிளர் அப்படியே அலை மாதிரி தான் இருக்கும். தூரத்தில் ஒரு லேடி நிற்கிற மாதிரி இருக்கும், அது டொப்பக்குன்னு தண்ணியில் குதிச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை இது வேறு யாரையாவது சும்மா தண்ணிக்குள்ளே குதிச்சு இந்த அம்மா சாரதா அம்மாவை கொண்டு போய் கடத்தி வச்சாங்களோ என்னமோ தெரியல. என்ன நம்மளே நீ கதை எழுத மாட்டிருக்கா, அப்படி தான் இருக்குது. ஓகே சரி, இதயம் சீரியல்லே இன்றைக்கி பாதி டைம் ஓடி போச்சு. சரிங்களா? கார்த்திகை தீபம் ஒரே ஒரு வார்த்தை தான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், தயவு செஞ்சு கார்த்திக் ரேவதி பேர் பிடிச்சிருந்தவங்க என்னையை மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு கார்த்திக் ரேவதி பேர் பிடிக்கலைங்க. சரிங்களா?
அந்த சுவாதி இருக்கா பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு பாடகி, அந்த பாடகியை வந்து கார்த்திக்கு ஜோடி ஆக்குனீங்கன்னா நாடகம் நல்லா இருக்குங்க. இந்த ரேவதி வந்து இப்படியே ஞாபக மருதியாகவே அந்த பொண்ணை கொண்டு போயிருங்க. மறுபடியெல்லாம் இந்த அம்மாவுக்கு ஞாபகத்தை கொண்டு வர வச்சு மறுபடியும் இதுகளெல்லாம் கூட்டு சேர வச்சு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. ஏன்னா எங்கள் தீபா பாடகிங்க, சரிங்களா? அதனால் அந்த ரிலேஷன்லேயே இந்த பொண்ணு பாடகிங்க. அதனால் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ரேவதிக்கு வந்து ஞாபகத்தை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன்னு ரொம்ப ரம்பமாக போட்டு சீரியல் அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லாவே இல்லை. கார்த்திகை தீபம் த ஒஸ்ட்டு சீரியல் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வேறு என்ன சீரியல்? வாரிசு சீரியல் ஒரே ஃபீலிங்காக இருக்குது. இந்த மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இருந்தால் வாயில் ஒட்டி விட்ருங்கப்பா, சரியா? ரொம்ப ஓவராக ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. புருஷங்காரையும் படுத்திருந்த வரைக்கும் ஜனாமாவோட அந்த இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி புருஷங்காரன் எந்திரிச்சு வந்து கோமாசிலேருந்து எந்திரிச்சு வந்து ஆஃபீஸை பார்க்குறானோன்னே ஜனாமாவை நீ உட்காந்து சொல்லிட்டா. என்ன ஒரு கொடுமை பாருங்களேன். அதான் என்னது பூனை சிறுத்தை எலிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்களாம்மா, அந்த மாதிரி கதையாக இருக்குது வாரிசு சீரியல், சரிங்களா? அப்புறம் வேற என்ன சீரியல்? அவ்வளோதான் கேஸ். அண்ணாமலை குடும்பம் அது ஏதோ ஒரு இதில் போயிட்டுருக்குது. அப்புறம் சின்னஞ்சிறு கிளியேவும் இன்னொரு நாடகம் என்னது திருமங்கலியம்மா, ரெண்டும் வந்து கம்பைனாக எடுத்து போயிட்டுருக்குறாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. வேறு என்ன சீரியல்? அவ்வளோதாங்க. சரி, ஓகே. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இது வேண்டாம், லைவ் வேண்டாம், வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ மொத்தத்தில் டைரக்டர் சார் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காப்புல. அந்த கட்டப்பட்ட லேடி யார் அப்படின்னு நம்ம இன்றைக்கி முடிக்கிறோம். ஓகே, பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.